ஆமீன் ஆமீன். இதுவரை நேரமும் நாங்கள் நற்சிந்தனைகளோடும் புத்தியுள்ள ஸ்திரீ என்ற காரியத்தோடும் வழிநடத்தப்பட கர்த்தர் உதவி செய்தார். சகோதரி வாணி வெங்கட் அவர்கள் போனியோ தேசத்திலிருந்தும், சகோதரி கொன்சி அவர்கள் துபாய் தேசத்திலிருந்தும் வழி நடத்தினார்கள். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி மேரி அவர்கள் இணைந்திருக்கிறார். லண்டன் யுகையிலிருந்து கத்தரண்டை ஜெபங்களை ஒப்புவிக்க, துதிகளை ஒப்புவிக்க ஆயத்தமாய் வந்திருக்கிற அவரை பரிசுத்தாவியானவர் தாமே வழி நடத்துவாராக. நான் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி மேரி ராஜேந்திரன் அவர்களை வரவேற்போம். பிரிஸ்லோட்டமா பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமென். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென் ஆமென். காட் பிளஸ் யூ ஐயா. கர்த்தர் தாமே உங்களை நிறைவா ஆசீர்வதிப்பாராக. உங்களை உங்கள் சந்ததியை கைட்டு சேர காரியங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். நல்லது நேர்களே, நான் லண்டன் தேசத்திலிருந்து மேரி இணைந்திருக்கிறேன். எங்களுடைய நேரம் இப்போது பின்னேரம் 3:30 ஆகுது, 3:30 மணி. இந்த நேரத்தில் ஆண்டவரங்களை இந்த இணைப்புக்குள்ளே கொண்டு வந்து எங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமான ஜெபங்களோட நடத்த கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு இந்த கிரியை செய்யட்டும் என்று சொல்லி ஒப்புக் கொடுக்கிறேன். வந்து போனது ஊழியர்கள் ஆயத்தமாய் வரப்போகிற ஊர்களை ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஜெசியா குடும்பத்தை வாழ்த்தி வரவேற்கிறேன். அது மாத்திரமல்ல, சங்கமம் வானொலியால் இன்மட்டுமாக கேட்டு ஆசீர்வாதங்களை பெறுற ஒவ்வொரு குடும்பத்தை கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் இந்த நேரத்தில் நாங்கள் ஆரம்ப ஜெபத்துக்குள்ளாக கடந்து சென்ற ஆராதனைக்குள்ளாக வார்த்தை பகுதிகளுக்குள்ளாக ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்கிறார்கள். கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே பெரியவர், எங்களுக்கு நல்லவர், வல்லவர், அற்புதங்களை செய்கிற அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய இரக்கங்களால் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. உங்களுடைய கிருபையால் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. எதுக்குமே உதவாத எங்களை ஆண்டவர் இந்த இடத்துல சேர்த்து எடுத்து பயன்படுத்துகிறீரே ஆண்டவரே. 4 திசைகளில் இருந்து வந்து ஊழியம் செய்ய, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய சுவிசேஷங்களை வெளியிட கர்த்தர் நீர் எங்களுக்கு பாராட்டி தந்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வந்து போன ஊழியக்காரர், வரப்போகிற ஊழியக்காரர் ஆண்டவரே அப்பா, தேசங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், ஜெசிலியா குடும்பங்கள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தர் உதிப்பார் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய மகிமை ஆண்டவரை உதிக்கப்படட்டும், என் குடும்பத்தின் மேலும் உம்முடைய மகிமை ஆண்டவரை உதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே. அப்பா, நீங்க ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரே கீர்த்தியும் ஆண்டவரே புகழ்ச்சியுமா எங்களை செய்து தருகிற தேவன். நாங்கள் இருக்கிற தேசங்கள் ஆண்டவர் அந்த விடமா எங்களை வைத்திருக்கிற தேவனா இருக்கிறபடி நாளை நன்றி செலுத்துகிறோம். ஒழுங்குங்க ரேமுமாய் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை வைத்திருக்கிற தேவனே, ஒழுங்கு கிரேமா எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களை கூட ஒழுங்கு கிரேமமா எங்களை வைத்திருக்கிறவரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் மேல உதிக்கோணும், எங்கள் பிள்ளைகள் குடும்பங்கள் மேல உதிக்கோணும். பின்மாற்றத்தில் இருக்கிற ஆண்டவரே ஊழியக்கார குடும்பங்கள், விசுவாச குடும்பங்களுக்குள்ள என் தேவன் உத்திப்பெயராக உம்முடைய மகிமை வெளிப்பட்டு ஆண்டவரே, வெளிப்பட்டு ஆண்டவரை புறப்பட்டு ஆண்டவரை ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும்படியாக உம்முடைய ஜீவ வெளிச்சத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவ வெளிச்சத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியாண்டு ஒளி வெளிப்படட்டும் என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இந்த நேரத்தில் எங்களை எல்லாம் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இரக்கமும் மகா கிருபையும் மறந்து மகாபலனும் மறந்து கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஆண்டவரே ஒப்பு கொடுத்து வரப்போர் ஆராதனை பகுதி, வார்த்தை பகுதி ஆண்டவரே அப்ப ஜெபங்கள் எப்படி ஜெபிக்க வேணும், எதற்காக ஜெபிக்க வேணும், இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர்களை இணைந்து எல்லா காரியங்களையும் ஒரு மனத்தியாலும் செய்து முடிக்க, எல்லா ஊழியங்களையும் செய்து முடிக்க கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை சகாயப்படுங்க, என்னை இருதயத்தை தொடுங்க, என் சிந்தையை தொடுங்க ஆண்டவரை. சிந்தைகளை சிதறடித்து எந்த ஒரு தடையும் வராதபடி இந்த இடத்திலிருந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. புதுமையானவர், புதிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. வெள்ளமையானவர், வெள்ள காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. நம்முடைய செட்டைன்களை நாங்கள் அடைக்கலம்புக கர்த்தரங்களுக்கு கிருபை செய்வீராக. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். துதிகளுக்குள்ளே வாசம் செய்கிறவரே, துதிக்க பாத்திர, கனத்துக்கு பாத்திர, மகிமைக்கு பாத்திர ஐயா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. துதி உமக்கே ஆண்டவரே, கனம் உமக்கே, மகிமையும் உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாதி தேவன் இருந்தவரும் இருக்கிறோம் வரப்போகிறவருமான கர்த்தாதி கர்த்தர், உம்முடைய ரத்தம் ஜெயம், உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினாலே எங்களை மகிமைப்படுத்துகிறவரே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமையினால் எங்களை கழுவி கொள்கிறவரே, உம்முடைய
ரத்தத்தின் வல்லமையினால் எங்களை நடத்துகிறவரே, உம்முடைய ரத்தத்தின் வல்லமையில எங்களை ஆண்டவரே அப்பா கிரியை செய்கிறவரே அப்பா துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோமை சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையானவர் 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 ஐயா துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே அப்பா, எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவரே ஆண்டவரே. இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே அப்பா துதிக்கிறோமை சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே, ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவனா இருக்கிறீரே ஐயா. ஹalleluya ஹalleluya. நேற்று மின்மென மாறாத தேவனேப்பா, நேற்று மின்மென மாறாத தேவனேப்பா துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களோட மகிமை எங்களுக்கு முன்பாக செல்லட்டும், உங்களோட பிரசன்னம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும் ஐயா ஆண்டவரே. ஹalleluya. கண்களை கண்ணீருக்கும் ஆத்துமாவை மரணத்தையும் கால்களை இடலுக்கும் தப்புவிக்கிற தேவனா இருக்கிறபடினாலே துதிக்கிறோமை சோத்தரிக்கிறோம், துதிக்கிறோமை சோத்தரிக்கிறேன் ஐயா. ஹalleluya. தேவாதி தேவன், தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் அப்பா பிதாவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஜீவன் உள்ளவரே நன்றி, இரக்கம் உள்ளவரே நன்றி. அப்பா நீங்க வாங்கப்பா ஊழியத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் அப்பா ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவன், தேவாதி தேவனை நம்முடைய பிரசன்னம் பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிரசன்னம் இல்லாத ஆராதனை எங்களுக்கு வேண்டாமப்பா, உம்முடைய மகிமையின் வழி நடத்தல் இல்லாட்டி எங்களுக்கு அந்த வேண்டாமப்பா அந்த வழிகள். ஹalleluya. நித்திய வெளிச்சமானவரே, நித்திய கிருபை ஆனவரே, பசுமையான புல்வெளியில் வளர செய்கிறவரே, நடக்க செய்கிறவரே அப்பா துதிக்கிறோம் சோத்தரிக்கிறேன். தண்ணீரடை எங்களை கொண்டு விடுகிறவரே உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம். நன்றி 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 செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். தேவகிருப 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 ஆண்டவரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே அப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே. நீதிமானுடைய வாசஸ்தலத்தை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீர் என்று சொல்லி இருக்கிறீங்க. எங்களோட வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களை குறை விடாதவரே அப்பா துதிக்கிறோம் 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 ஆண்டவரே, துதிக்கிறோம். நீதிமான் கூடாரம் கெம்பீர சத்தம் உண்டாகும் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. நீதிமான் கூடாரத்தின் மேல் ஆண்டவரே உம்முடைய ரகசிய செயல் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீங்க. ஹalleluya ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். உன்னிடத்தில் பிள்ளைகளை தாழ்பாடுகளை வெள்ளப்படுத்தி ஆசீர்வதிப்பேன் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா உன் கற்பத்திற்கு நீ சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதி உமக்கே, கனம் உமக்கே, மகிமை உமக்கே ஆவியானவரே. அப்பா துதிக்கிறோம். பிள்ளைகள் நேர்கால்கள் ஓரத்தில் அலறி செடிகளாக இருப்பார்கள் என்று வாக்குத்தத்தம் செய்தவரே. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. எங்களுடைய இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கட்டுவதில்லை, இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கட்டுவதில்லை ஆண்டவரே. யோவுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைத்தீரே, அதே போல ஆண்டவர் எங்களையும் வேலி அடைத்துக் கொண்டு இருக்கிறவர் உம்முடைய கரத்தினாலே. ஹalleluya ஹalleluya. சோத்திரம் 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 சோத்திரம். நன்றி 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 ஐயா, உமக்கு நன்றி நன்றி அப்பா. ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவேன் சுவிசேஷம் பெருமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். பயங்கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். பயங்கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணும் இயேசுவின் நாமத்தினாலே.
பாவம் என்னும் சிறையில் உள்ளவர்கள், பாவம் என்னும் சிறைச்சாலையில் உள்ளவர்கள் ஆயிரமாய் இயேசுவின் நாமத்தை சொல்லி விட்டு வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்லி விட்டு வைக்கிறேன். ஆயிரம் வாலிபர்கள் பாவ சிறைச்சாலையில் இருப்பவர்களை இயேசுவின் நாமத்தை சொல்லி விட்டு வைக்கிறேன். கஞ்சா சிகரெட்ல இருக்கிற குடும்ப ஆண்டவரை, குடும்ப ஆண்களை விட்டு வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்லி விட்டு வைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அந்த பாவத்தின் சங்கிலி அறுக்கப்படட்டும், அந்த கட்டுகள் உடைக்கப்படட்டும். சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுக்களை உடைக்கணும். பாவத்தின் சிறைச்சாலையின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக. அந்த ஆண்டவர் அந்த பூட்டப்பட்ட பொல்லாத பாவம் என்னும் சிறைச்சாலையின் பூட்டுகளை இப்போதே இயேசுவின் ரத்தத்தை கொண்டு உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கொண்டு உடைக்கிறோம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தை கொண்டு உடைக்கிறோம். பாவத்தின் சங்கிலி அறுக்கப்படட்டும் ஐயா. கஞ்சா சிகரெட் சாராயங்கள் ஐயா, போதை பொருள்கள் அப்பா, ஆண்டவரை குடும்பங்களை சீரழிக்கிற அந்தகார வல்லமை, அந்தகார வேசித்தனத்தின் காம விகாரங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே கட்டுகளை அவிழ்க்கிறேன். இயேசுவின் நாமத்தை கட்டுகளை அவிழ்க்கிறேன். அவள்கிட்ட பிசாசெல்லாம் வனாந்திரத்துக்கு துரத்தி கட்டுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுக்களை உடைக்கணும். கடன் என்னும் கட்டுகளை உடைக்கிறேன். நிர்விசாரம் என்னும் கட்டுகளை உடைக்கிறேன். நிம்மதி போன கட்டுகளை உடைக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நிம்மதியை குலைத்து வைத்து, சமாதானத்தை குலைத்து வைத்து, டிப்ரெஷனை வாலிப பிள்ளைகளுக்கும் குடும்பங்களில் கொட்டுகிற பொல்லாத சத்துருடைய பள்ளிப்படங்கள் எல்லாம் இப்போது இயேசுவின் நாமத்தை கொண்டு உடைக்கிறேன். உடைத்து எல்லாம் கட்டவிழ்க்கிறேன் குடும்பங்களை. ஹல்லேலூயா. கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுக்களை உடைக்கணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. துதியினுடை போர்த்தனுமே, ஒடுங்கின ஜனத்துக்கு இயேசுவின் நாமத்தினாலே ஒடுங்கி போய் பாவம் என்னும் கட்டில இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் துதியை சொல்லி சொல்லி இப்போதை கட்டவிழ்க்கிறேன். துதியினுடைய போர்த்தப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்போதுதான் ஒடுங்கின ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை விடுதலையாக்கப்படுவார்கள். எந்த இடத்துல எந்த மூலையில ஒடுங்கி இருக்கிறார்களோ, அழுகையின் கண்ணீரில வேதனையில நிந்தனையில அவமானத்துல ஒடுங்கி இருக்கிறார்களோ, இப்போது இயேசுவின் நாமத்தினாலே துதியினுடைய போர்த்தி இயேசுவின் கட்டுகளை உடைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. கிருபையின் காலம் இதுவன்றோ, அறிவிக்கணும் மிக வேகமாய். ஆண்டவரே கிருபையின் காலம், கிருபையின் காலத்துல நிக்கிறோம். அந்த கிருபையின் காலத்துல இந்த பாவமான சங்கிலிகள் அறுக்கப்பட்டு ஆண்டவரை நம்முடைய பிரச்சனத்தினால சுட்டரிக்கப்படட்டும். அங்க அறிவித்துக் கொண்டிருக்கிற சுவிசேஷத்துல அநேகர் மனம் திரும்பட்டு பாவ உணர்வு அடையட்டும் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே ரட்சகர் இயேசு வரப்போகிறார், ஆயத்தமாகணும். ரட்சகர் இயேசு வரப்போகிறார், ஆயத்தமாகணும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஆவியானவர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேகர் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க முடியாதவர்கள், துதிக்க முடியாதவர்கள், ஊழியங்களை செய்ய முடியாதவர்கள், ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆண்டவரை பொல்லாத தாவீதின் பட்டயத்தை, பொல்லாத தாவீதுக்கு வந்த பொல்லாத பட்டயத்தை தப்பு வைத்தீர். அதே போல நம்முடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத பட்டயங்கள் எல்லாம் ஆண்டவரை உம்முடைய சம்மடியை கொண்டு எல்லா குயக்களையும் நொறுங்கப்படுகிறேன். நொறுங்குண்டு போ இயேசுவின் நாமத்தில். அந்தகார கிரியைகள், பொல்லாத சாத்தானுடைய திட்டங்கள்
இயேசுவின் நாமத்தினாலே சிந்தைகளை சிதறடிக்கிறவன், இருதயத்தை சிதறடிக்கிறவன், இருதயத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறவன், கைகால பிடித்து வைத்துக் கொண்டு எல்லா சகல கட்டுகளும் இப்போது நிர்மலாக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. வியாதியை கொண்டு வியாதியனும் கட்டில கட்டி வைத்து ஆண்டவரை ஊழியங்களே செய்ய முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற அந்த வியாதியின் கட்டின் கூறுகள் இப்போது உடைத்து போடுகிறேன். இயேசுவின் நாமத்தை சொல்லி விட்டேன். இயேசுவின் நாமத்தை கூறி விட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடுமங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடுமங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எழுகுத்து விளக்கின் மத்தியில் உலாவிடுமங்கள் பரிசுத்தரே, எழுகுத்து விளக்கின் மத்தியில் உலாவிடுமங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஆதியும் மந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஓமேகாவும் ஆனவரே, ஆதியும் மந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஓமேகாவும் ஆனவரே. அல்லேலூயா. நீராதியும் அந்தோமானவர் அப்பா, ஆதியும் அந்தோமானவர் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நாமம் மையப்படும் முடிய ஆண்டவரை கிருபை பெருகட்டும் ஐயா. வியானவரே மத்துதிக்கிறோமை சோத்தரேக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை என்றும் உள்ளது ஐயா. மத்துதிக்கிறோமை சோத்தரேக்கிறேன் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நம்முடைய கிருபை, கிருபை ஆண்டவரே அப்பா. மத்துதிக்கிறோமை சோத்தரேக்கிறோம் ஆண்டவரே. தேவ கிருபை என்றும் உள்ளது, தேவ கிருபை என்றும் உள்ளது ஐயா. மத்துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆதியும் மந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஓமேகாவும் ஆனவரே, ஆதியும் மந்தமும் ஆனவரே, அல்பாவும் ஓமேகாவும் ஆனவரே. ஆவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் ஆண்டவரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை. இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே,
இருபுறமும் கருக்கொள்ள பட்டயத்தை கரங்களில் உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர் நல்லவர் அப்பா. ஆவியானவரே நீர் தேவாதி தேவனையா ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹalleluya அப்பா மன் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. கிருபையானவர் கிருபையானவர் அப்பா நன்றி செலுத்து. ஆவியானவரே நன்மையான தேவன் நன்மைகளை சேருவரே. ஹalleluya ஆதியும் அந்தமும் ஆனவரே. ஹalleluya ஆதியும் அந்தமுமான இருக்கிறவரே அப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்கு மேலானவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஜீவனை தந்ததுமெல்லாம் கிருபையும் பாராட்டினர் ஆண்டவரே. ஆதியும் அந்தமும் ஆனவரே, அல்வாவும் ஓமேகாவும் ஆனவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, பரிசுத்தமும் சத்தியமும் தாவீதின் திறவுகோலை உடையவரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களையும் உடையவரே, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களையும் உடையவரே, ஆராதனை உமக்கே ஆராதனை. அப்பா இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவரும் மகிமையான ராஜாவே மகிமையானவரே. ஹalleluya நம்முடைய செட்டையில மூடி வைத்திருக்கிறவரே, கழுதை போல எங்களை சுமக்கிறவரே, ஆராதனை உமக்கே ஆராதனை, ஆராதனை உமக்கே ஆராதனை, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, இன்னும் எங்களை நடத்தி செல்லுங்க. எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க ஆவியானவரே. ஹalleluya ஹalleluya. கிருபை 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 கிருபை. உம் அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர், உம் அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர், உம் அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர், உம் அணைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர், எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர், கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர், எதற்குமே உதவாத என்னை தேடி வந்தீர், எட்டாத உயரத்திலே என்னை கொண்டு வந்தீர், கண்மலையின் மறைவுக்குள்ளாய் என்னை நிறுத்தினீர், கரத்தின் நிழலினாலே என்னை மூடினீர், உம் அன்பின் கயிற்றால்
என்னை எழுத்தீர் உம்மனைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர். குப்பையில் இருந்தேன் இயேசுவை உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீர். குப்பையில் இருந்தேன் இயேசுவை உந்தன் கரத்தால் தூக்கி எடுத்தீர். உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நீ நிறுத்தினீர் உலகிற்கு முன்னாலே. உந்தனின் அன்பின் அடையாளமாகவே என்னை நீ நிறுத்தினீர் உலகிற்கு முன்னாலே. அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர் உம்மனைக்கும் கரத்தால். ஆண்டவரே, உம்முடைய அணைக்கும் கரத்தினால் எங்களை அணைத்துக் கொண்டீர் ஆண்டவரே. ஆண்டவரே, இல்லாட்டி என்ன நாங்க உயிரோடு இருக்க முடியாதப்பா. உம்முடைய அன்பின் கயிறுங்கள் மேலே எப்போதும் ஆண்டவரே போடப்பட்டிருக்கிறது. அதான் சத்துருக்கள் வருகிற போது எங்களை கட்டி இழுக்கிறீங்க மண்டையில் ஆண்டவரே. நாங்கள் தூரம் போயினும் உம்முடைய அன்பின் கயிறு எங்களுக்குள்ள போடப்பட்டிருக்கபடினாலே இழுத்துக் கொள்கிறீர் ஆண்டவரே. அந்த கிருபைக்கு மகா மகா கிருபைக்காக நன்றி, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். முடியாது என்றேன் வார்த்தையை தந்தீர் உம்மீது நம்பிக்கை வைத்தேன். முடியாது என்றேன் வார்த்தையை தந்தீர் உம்மீது நம்பிக்கை வைத்தேன். ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பித்தீர் உந்தனின் சாட்சியாய் என்னை நீ நிறுத்தினீர். ஏற்ற காலத்தில் நிறைவேற்றி காண்பித்தீர் உந்தனின் சாட்சியாய் என்னை நீ நிறுத்தினீர். அன்பின் கயிற்றால் என்னை இழுத்தீர் உம்மனைக்கும் கரத்தால் என்னை அணைத்தீர். நாங்க உதவாதுதான்ப்பா, எல்லாருக்கும் உதவாதான். உங்களுக்கு நாங்க உதவுறாக்கலப்பா. நீங்க எங்களுக்கு எனக்கு நீ நல்லவள் என்று சொல்லி எங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. மனுஷருக்கு உதவி நாங்க உதவாதாக்கள், குப்பையில இருக்கிற நாங்க. ஆனா எங்களை இப்போது உம்முடைய ஜீவரத்தத்தை கொண்டு கண்மலையின் மறைவுக்குள்ளால் எங்களை நிறுத்தி மூடி வைத்திருக்கிறீங்க. உம்முடைய கரத்தில் வரைந்து மூடி வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அன்பான கிருபையான ஆண்டவரே, மகிமையான காலங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவரே. உங்களுடைய அன்புக்கு தயவும் கிருபைக்கும் ஆண்டவரே முடிவே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் சாகாமல் பிழைத்திருந்து ஆண்டவரே எங்களை நித்திய நித்திய வெளிச்சத்துக்குள்ள எங்களை நடத்தி கொண்டு போறதுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிற தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன், கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன், கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபை இரக்கங்களால் எங்களை வழி நடத்துகிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, ஆண்டவரே நன்றி அப்பா. சோத்திரம் அப்பா, சோத்திரம் அப்பா. துதிக்கிறேன், துதிக்கிறேன். நீர் பெரியவர், உயர்ந்தவர், ஹல்லேலூயா, அடைக்கலமானவர் ஆண்டவரே. செயல்களில் வல்லவர், ஆலோசனையை தருகிறவர், ஆபத்தில் எங்களுக்கு அனுகூலமான துணியா இருப்பவர். நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களோட கிருபை விளங்கட்டுமாப்பா. நன்றி செலுத்தி துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். அன்பான தேவனே, துதிக்கிறோமே, சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை பகுதியில் ஆண்டவரே ஆவியானவரே என்னோட இருந்து நீங்க பேசுங்க. இந்த மாம்சங்கள் எல்லாம் மறைச்சு போடுங்க. மாமிசமான ஆண்டவரே காரியங்களை பேசாதபடி எங்களுடைய நாவுகளை ஒரு வீசை ஏசாய நாவை தொட்டு சுத்திகரித்தது போல ஆண்டவரே அசுத்த உடற்தொடுகளோட வந்து உங்களுடைய வார்த்தையை சத்தியத்தை போதிக்காதபடி அதுக்குள்ள இருந்து இருகருக்குள்ள பட்டியமாய் புறப்பட்டு ஆண்டவரே செல்ல வேணும். ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நாவுகளை சுத்திகரித்திருங்க. நீங்க வெளிப்படுங்க. எங்களை தாழ்த்தி தரை மட்டும் செபிக்கிறேன் என்னோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நல்லது நேர்களே, இந்த நேரத்தில் நாங்கள் சங்கீதம் 91 சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். அது எங்களுக்கு ஒரு மருந்தாக இருக்குது, ஒரு பாதுகாப்பாக இருக்குது, எங்களுக்கு புத்தி சொல்றதா இருக்குது. எங்களோட அன்றாட வாழ்க்கையில சங்கீதம் 91 எங்களுக்கு பிரயோசனமா இருக்கிறது. இது யாரெல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறீங்கன்னு தெரியாதான்? எல்லாருக்கும் தெரியும். சங்கீதம் 91 எல்லாருக்கும் தெரியும்.
யார் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறேன். எப்படி தியானிக்கிறேன்டா, ஒரு கடந்த ஒரு 5 வருஷத்துக்கு முதல் பயங்கரமான ஒரு கனவு. பயங்கரமான கனவு. என்னன்னு கேட்டா, ஒரு ஆளுக்கு முதுகுல கத்தியால குத்துறாங்க. அந்த ஆக்கள் ரத்த வெள்ளத்தோட இருக்கிறாங்க. ரத்த வெள்ளத்தோட. நான் அப்படி ஒரு நான் சொப்பனமோட கண்டேன். ஒரு பகல் நேரத்துல தான் நான் படுத்திருந்தேன். சொல்லுவாங்க சில பேர் பகல் நேர சொற்பனம் அதெல்லாம் பலிக்காதுண்டு. அது ரசிக்கப்படாதவங்களோட கதை. ஆனா நான் சொற்பனம் காணல. சொற்பனம் கண்டா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கும். ஏதோ ஒரு காரியம் நடக்கும். ஏதோ ஒரு காரியம் நன்மையான சொற்பனமோ, தீமையான சொற்பமோ அது கண்டிப்பா சொற்பனம் காணும். நான் சொற்பனக்காரி அல்ல. சொற்பனம் கண்டால் அது ஒரு ஒரு கிரியை இருக்குது. அப்ப நான் எனக்கு சரியான ஒரு உள்ளுமனோட ஒரு ஒரு என்ற சரீரமெல்லாம் நடுங்க துவங்கிட்டது. நடுங்கி, ஏன் நான் இப்படி கனவு? யாருக்கு இப்படி நடக்க போகுது? என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி எனக்கு ஜெபிக்கோணுமா? இதுக்கு எப்படி ஜெபிக்கோணும்ன்றே எனக்கு தெரியாத நிலையில ஒரு ஆவிக்குரிய சகோதரிட்ட எடுத்து, எனக்கு இப்படி ஒரு கனவு கண்டுட்டேன் சிஸ்டர். நான் என்ன செய்ய வேணும்? அ அப்ப அவ சொன்னா, "சிஸ்டர் நீங்க சங்கீதம் 91 எடுத்து படிங்க." அண்டையில இருந்து துவங்குனான். ஒரு 5 வருஷத்துக்கு முதல் சங்கீதம் தொண்டு. இன்றைக்கு டெய்லி அந்த 5 வருஷமும் நான் அந்த சங்கீதம் 92 படிப்பேன். பார்க்காமயே அவ்வளத்தையும் சொல்லுவேன். அப்படி ஒரு மனப்பாடமாக்குனது. ஆனா அத சொல்ல சொல்ல சொல்லத்தான் ஆ அந்த கனவு அது அப்படியே நடந்தது. பட் எங்களுக்குள்ள இருந்த பயமும், திகிலும் போயிட்டுது. எனக்குள்ள இருந்த பயமும், திகிலும் போயிட்டுது. கர்த்தர் என்னையும் குடும்பத்தையும் பாதுகாத்தார். ஆனா அப்படி அந்த கனவு அதே மாதிரி ஒரு கனவு ஒரு அட் அ அ அதே இயர்ல அது நடந்தது. ஆமென். அல்லேலூயா. அப்ப எங்களுக்கு இது என்ன செய்யுது? ஒரு மருந்தா இருக்குது, பாதுகாப்பா இருக்குது, ஆலோசனைய சொல்லுது. இரவையில எங்களுக்கு அவரு எங்கள பாதுகாக்கிறார். மத்தியானத்தில பாதுகாக்கிறார். எங்களுக்கு எப்படித்தான் வந்தாலும் எங்களை எதுவும் அணுகாதபடி காத்துக்கொள்றார். வாதை எங்களை அணுகாதபடி காத்துக்கொள்ள அப்படி நிறைய காரியங்கள் அந்த 1லிருந்து 16 மட்டும் நாங்க வாசிக்க, அதில எவ்வளவோ காரியத்த சொல்லி வச்சு உண்மையில எடுத்து வாசிக்கணும். அதே இந்த பைபிள் வாசிச்சு முடிச்ச மாரி தான் எங்களுக்குள்ள. ஒரு நாள் அது ஒரு ஜெபம். காலையில அப்படின்னு ஒரு ஜெபமா முடிச்சிடலாம் அது. இப்படியே நாங்க சொல்லக்குள்ள ஒரு ஜெபம். அத சொல்லி, சொல்லி தியானிச்சு ஜெபிக்கக்குள்ள, அது எங்களுக்கு என்ன ஒரு ஒரு ஜெபமா முடியுது அது. அப்ப நாங்க இந்த நாளையில பார்க்கோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்ன வேடனுடைய கண்ணுக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே என்னை மூடுவார். அவர் செட்டேன்களே அடைக்கலம் புகுவேன். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடவுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு நான் பயப்படாது இருப்பேன். ஆமேன். அடுத்தது நாங்க தொடர்ந்து பார்ப்போம். உன்னதமானவர் என் தேவனுடைய மறைவில அவர் எங்களை மறைத்து வைத்திருக்கிறார். முதலாவதே அதுதான். நான் உன்னை மறைச்சு வச்சிருக்கிறேன். நான் உன்னை இந்த செட்டேக்குல, இந்த போர்வையில நான் வச்சிருக்கிறேன். இந்த ரத்தத்துக்குள்ள வச்சிருக்கிறேன். சிலுவைக்குள்ள மூடி மறைக்கிறேன். இந்த சரீரத்துக்குள்ள மூடி நான் மறைச்சு வச்சிருக்கிறேன். சர்வருடைய நிழலில நீங்க இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிழல்ல நீங்க தங்கி இருக்கிறீங்க. நாங்க தங்கி இருக்கிறோம். அப்ப பாருங்க, எவ்வளவு ஒரு பரிசுத்த ஆவியானவர் முதல்லயே சொல்லியிருக்கிறேன். உன்னதமானவர். நீ என்ற மறைவிலா இருக்கிறார். நீ என்ற நான் சர்வ வல்லவர். நீ என்ற நிழல்லாம் தங்கிக் கொண்டிருக்கிறாய். இப்பயும் அவரை நிழல விட்டு போற போதுதான் அநேக காரியங்கள் இந்த இடங்கள்ல நடக்கிறத நாங்க பார்க்க முடியும். அநேக காரியங்கள் இந்த இடத்துல நாங்க இவ்வளவு வருத்தம் வரும், சத்ருவானவன் வருவான், போராட்டம் வரும், குடும்பங்களுக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, தேசங்களுக்குள்ள பிரச்சனை என்று சொல்லி இவ்வளவு காரியத்தை நாங்க அவர செட்டைய விட்டு விலகுற ஆட்களுக்கு தான் நிறைய காரியங்கள இந்த நாட்கள்ல நாங்க அவர செட்டைக்குள்ள இருக்கக்குள்ள வியாதிகள் வரும். ஆனாலும் ஒரு துக்கம் வரும். அந்த துக்கம் வந்து ஒரு 1/2 அன் ஹவரோ, ஒரு 1 ஹவரோ, ஒரு அரை நாளோ அப்படியே முடிஞ்சிரும். வரும். பிரச்சனை வரும் இல்லாம இல்ல. வரும். ஆனாலும் எங்கள என்ன செய்யிருக்கார், அவர் நிழல்ல வச்சிருக்கிறபடியா, எதுவும் உங்கள அணுகாதபடி, வேடனுடைய கண்ணியும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களுக்கு எந்த ஒரு வேடனுடைய கண்ணி, அந்த கண்ணி எங்களுக்குள்ள பகல்ல வராதபடி, இரவுல வராதபடி அவர் என்ன செய்றார், எங்கள பார்த்து கொண்டிருக்கிறார். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவன் என்று சொல்றேன். நாங்க என்ன சொல்றோமா, அவரு எங்கள என்ன எப்படி சொல்றார், நீ என்ன நம்பிரு. நீ என்ன நம்பிரு. நீ எனக்குள்ள அடைக்கலம் வந்துரு. நான் உனக்கு கோட்டையா இருக்கிறேன். எந்த கோட்டைய உடைக்க, அந்த இரத்த கோட்டைய உடைக்க எந்த ஒரு வல்லமைக்கும் அதிகாரம் இல்ல. அதிகாரம் இல்ல. அவருக்குள்ள நாங்க அடைக்கலம் புகுந்துட்டோம்டா, என்ன செய்யணும்?
தேவன் நான் நம்பி இருக்கிறவன் என்று நாங்க சொல்லிக் கொண்டிருக்கணும் அனுதினமும். நான் உங்களை நம்பி இருக்கிறேன் ஜேசப்பா. நீங்க எனக்கு கோட்டையா இருக்கிறீங்க, அடைக்கலமா இருக்கிறீங்க. எல்லாவற்றிலும் அடைக்கலாம். போக்குல, வரத்துல, இருக்கிற இடத்துல, படுக்கிற இடத்துல, ஆ எல்லாவற்றிலையும் நாங்க என்ன செய்றோம்? அவர் எங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர் கோட்டையா இருக்கிறபடியாத்தான் நாங்க இந்த நாட்கள்ல இவ்வளவோ பொல்லாப்புக்கு இந்த உலகத்துல இவ்வளவோ பொல்லாப்பு நடக்குது. எத்தனையோ ஆக்சிடென்ட் நடக்குது. வீட்டுக்குள்ள இருந்தா வீடு இடிஞ்சு விழுது. தண்ணிகளால, கால் சறுக்கி கூட மரணம் வருகுது. அ அம் அ இ இ செயற்கை மரணங்கள் கூட வருது. அப்ப அந்த நேரத்தில் என்ன செய்றார்? அவர்களுக்கு கோட்டை, அடைக்கலமா இருந்து ஏனென்று கேட்டா, நாங்க அவருடைய நிழலுக்குள்ள இருக்கிறோம். அவர் சர்வவல்லரா இருக்கிறார். ஒரு குடை இருக்குது. அந்த குடைக்குள்ள நாங்க வந்துட்டோம்னு சொன்னா மழை பெய்யக்கூட அந்த குடை தண்ணி எங்களுக்கு தலையெல்லாம் நனைக்காது. அப்படி ஒரு குடையான அதுவும் அவர் சர்வருடைய நிழல். அவருடைய அவருடைய கூடாரத்துக்குள்ள, அவருடைய நிழலுக்குள்ள, அவருடைய செட்டைக்குள்ள, பரம குயவன்ட செட்டைக்குள்ள நாங்க இருக்கிறோம். அதெல்லாம் சேதம் அணுகாதபடி எங்களை காத்துக்கொண்டு நடத்தி கொண்டு வருகிறார். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி உங்களை தப்பு வைக்கிறார். எப்ப தப்பு வைக்கிறார்? வேடனுடைய கண்ணி. அது எந்த நேரமும் வரும். எந்த நேரமும் வரும். அந்த வேடனுடைய கண்ணி. அவன் எப்பயாவது எங்களை ஒரு சின்ன காரியத்தை பார்த்து கொண்டிருப்பான். நாங்க ஒரு சின்ன கண் மூடுற நேரத்துல பார்த்து கொண்டிருப்பான். அவன் எங்களுக்கு அம்பெய்கிறதுக்காக. சரியா? அம்பெய்கிறதுக்காக கண் மூடுறத பார்த்து கொண்டிருப்பான். அந்த வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கும் என்ன செய்றார்? எங்களை தப்பு வைக்கிறார். வரும் பிரச்சனை வேடன் அவனுடைய அம்பை எங்களுக்கு எய்வான். அவனுடைய கண்ணி வரும். ஆனாலும் என்ன செய்றார்? என் இயேசப்பாட கரத்துக்குள்ள இருக்கிறபடியா நாங்க தப்பு வைக்கிறவர்களா இருக்கிறோம். தப்பு வைக்கிறோம். எத்தனையோ மரணம். நாங்க வெளியில போயிட்டு வரக்குள்ள எத்தனையோ மரணத்த காண்றோம். எத்தனையோ ஆக்சிடென்ட்கள, விபத்துகள காண்றோம். பக்கத்து வீட்ல நெருப்பெரிகிறத பார்க்குறோம். ரோட்ல எத்தனையோ சும்மா நடந்து போறாக்கள் கூட விழுகிறத காணோம். அப்ப எத்தனையோ காரியங்கள் ஒரு நாளைக்கு நடக்குது. ஒரு நாளைக்கு நாங்க YouTubeல பார்க்கிறத விட்டு போட்டு, ஃபோன்கள்ல பார்க்கிறத விட்டு, எங்களுடைய கண்களால கூட நாங்க அந்த விபத்துகள காண்றோம். சரி, அப்ப என்ன செய்றார்? அவர் அவர செட்டைகள எங்கள அடைக்கலம் புக அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கேடமா இருக்கிறது. அவர் எங்கட சிறகுக்குள்ள திருப்பியும் சொல்றேன். நீ என்ற சிறகுக்குள்ள இருக்கிறா. நான் உன்ட சிறகால மூடிடுவேன். என்ற சிறகால நான் மூடி இருக்கிறேன். அப்போதான் உனக்கு பாதுகாப்பு. நீ வெளியில போயிராத. அப்படித்தான் கோழி என்ன செய்யும்? நீ வெளியில போயிராத. மேல காகங்கள், பறந்துகள் வரக்குள்ள என்ன செய்யும்? அது செட்டைக்குள்ள தன்னுடைய குஞ்செல்லாம் மூடிக்கொண்டுரும். இப்ப அவருக்கு தெரியும் ஆபத்து வரப்போதுன்றக்குள்ளயே அவருடைய செட்டைக்குள்ள என்ன செய்யும்? அவருடைய செட்டைக்குள்ள எங்கள என்ன செய்வார்? மூடிக்கொண்டுருவார். அப்ப என்ன செய்யுது? எங்கள காகமோ, பருந்தோ, ஏது வௌவாலோ, ஏது நரியோ, நாயோ எதுவும் பறித்துக் கொள்ள முடியாதபடி அவர் எங்கள அடைக்கலமா வைத்திருக்கிறார். அந்த அடைக்கலத்தில தான் நாங்க இந்த நாட்கள்ல மனுஷரா இருக்கிறோம். தப்புவித்துக் கொண்டு வரோம் அனுதினமும். நாங்க மாத்திரமில்ல, எங்கட சந்ததி முழு பேரும். ஏனென்று சொன்னா, நாங்க விடியத்தில ஒரு குடும்பத்தில ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டாலே, அந்த அந்த சந்ததிக்காக அவர் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்றாங்க? எழும்பி நாங்க ஜெபிப்போம். எங்களோட குடும்பங்கள் எல்லாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். அப்போதான் அவங்க ஜெபிக்காதவரா இருப்பாருங்க. ஆனா நாங்க ஜெபிக்கிற போதும், அந்த குடும்பம் எல்லாம் பாதுகாக்கப்படுது. அந்த குடும்பங்கள் எல்லாம் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிக்கப்படுது. பாழாக்கும் கொள்ளை நோய். நாங்க ரோட்ல போயிட்டு வரக்குள்ளயே எங்களுக்கு ஒரு கொள்ளை நோய் வரலாம். ஒரு சாமான தொடக்குள்ள வரலாம். ஒரு சாப்பாட்டுல வரலாம் ஒரு கொள்ளை நோய். இப்ப என்னென்ன எங்கேருந்து வருதே தெரியாதுல்ல இந்த கொள்ளை நோய்கள் எல்லாம். நாங்க அத கண்களால பார்க்குறோம். காதுகளாலயும் கேட்கிறோம். எந்த சாமான தொட்டாலும் பயங்கரமா இருக்குது. ஏன்னா இதுல ஒரு நோய் வந்துருமோ? அ அத விட கொரோனா வந்தது. கொரோனா வந்தா எல்லாமே நாங்க சாமான் தொடுறதுக்கு, மனுஷர தொடுறதுக்கு கூட நாங்க பயப்பட்டோம். அப்படி ஒரு பயங்கரமான கால நேரத்தில நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சாப்பாட்டு அடுத்தவங்க தும்மினாலே, அந்த தும்மல் எங்களுக்கு அதில என்னென்ன வருத்தம் வந்துருமோன்னு அதில பயப்படுறோம். ஒரு தூசி வந்தாலே, அந்த தூசியிலேருந்து எந்தெந்த கிருமி எங்களுக்கு ஒட்டிக்கொள்ளும் தெரியாதுன்னு சொல்லி, அப்படி கூட நாங்க போயிடுறோம். ஆனால் அவர் என்ன ஜேசப்பா என்ன சொல்றார், "வேடனுடைய கண்ணிக்கு நான் உன்ன தப்பு வைக்கிறேன். பாழாக்கும் கொள்ளை நோக்கி நான் தப்பு வைத்து, என்ற சிறகளால் உன்னை மூடிக்கொள்றேன்னா." மூடி இருக்கிறா நீ. நீ மூடி இருக்கிறா. உன்னை நான் எந்த செட்டைக்குள்ள வைத்திருக்கிறேன். நீ என்ற செட்டைக்குள்ள நீ உன் சந்ததியும் அடைக்கலமாய் புகுவாய். அடைக்கலமாய் இருப்பாய். அவங்க ரசிக்கப்படுறாங்களோ இல்லையோ, ஆனா எங்கட ஜெபங்கள் நாங்க இருக்கிறோம். ஜேசப்பாட பிரசன்னத்துல, ஜேசப்பாட செட்டையில இருக்கிற போது உங்களோட சந்ததிகளும் காக்கப்படுது. அவர் அடைக்கலமாய் போய் அவருடைய சத்தியம் எங்களுக்கு பரிசையும் கேடகமாய் இருக்கும். சத்தியம் என்ன செய்யுமா? பரிசையா இருக்குமாம். ஒரு 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 பொல்லாங்கன் எங்களை தொடாதபடி அவர் பரிசயத்தை பிடித்துக் கொண்டிருப்பார். கேடகத்தை பிடித்துக் கொண்டிருப்பார். ஆனா இதுக்கு எதிர்மாறா யாரெல்லாம் தேவனை விட்டு போறாங்களோ அவங்களுக்கு இது எதுவும்
நாங்க ஜெபித்தா அவங்கள பாதுகாக்க முடியும். ஆனா இவர்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல. அதனால்தான் நிர்விசாரப்பட்டு ஆ எத்தனையோ ஜனங்கள், எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ சிறுவர்கள் இந்த நாளையில மரித்து கொண்டு போறதை நாங்க காண முடியும். மரித்து கொண்டு போறார்கள் இந்த நாட்கள்ல. அப்ப நாங்க என்ன செய்யணும் இந்த நாட்கள்ல? ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, கர்த்தராகிய ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு, அவருடைய செட்டையின் கீழ நாங்க அடைக்கலம் புகுறவர்களா இருக்கோணும். அடைக்கலம் புகுறவர்களா நாங்க இருக்கோணும். அடுத்தது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரம். இரவுல தான் கூட பயங்கரம், பாவங்கள் விளைகிற இடம். அதுக்குத்தான் தேவன் என்ன செய்றார்? வெளிச்சமா இருக்கிறார். இருள்ல இருக்கிறவங்களுக்கு தேவன் வெளிச்சமா இருக்கிறார். ஏன்னா இரவில தான் கூட பாவங்கள். கொலை செய்வாங்க, ஆம், கொலை செய்வாங்க, ஒரு ஒரு வேறு 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 பாவங்களுக்குள்ள போவாங்க, கத்தி குத்தால அப்படி போவாங்க, ஒவ்வொரு திருட்டு செய்வாங்க, விபச்சாரத்துக்கு போவாங்க அந்த இருட்டுக்குள்ள. அப்ப ஆண்டவர் எங்களுக்கு என்ன சொல்ல? இரவில் உண்டாகும் பயங்கரம், பூமி அதிர்ச்சி வரும். பாருங்க, அநேகமா பார்க்கக்குள்ள இரவுல தான் அந்த பூமி அதிர்ச்சி, சுனாமி அப்படிப்பட்ட காரியங்கள், வெள்ளங்கள், காற்றுகள், மலைகள் இரவுல தான். அப்ப ஆவியானவர் அது வரும் என்று சொல்லியிருக்கிறார். நான் இரவில் வரும் பயங்கரத்துக்கு உன்னை நான் பார்த்துக்கொள்வேன். பகலில் பற கம்புக்கும் நான் உன்னை பார்த்துக்கொள்வேன். வேடனுடைய அம்பு அதே தான் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் கண்ணீர். அரை மணித்தியாலும் நல்லா இருப்போம், அடுத்த அரை மணித்தியாலும் நாங்கள் நல்லா இருக்க மாட்டோம். அப்ப அவருடைய அம்பு என்ன செய்யுது? வேடனுடைய அம்பு என்ன செய்யுது? எங்களுக்குள்ள வந்து தைக்கிற போதுதான் எங்களுக்குள்ள போராட்டங்கள், நிந்தைகள், அவமானம், தோத்து போன நிலை, ஒருவருமே இல்லாத நிலை, மறைச்சு போயிடுவோம்ன்ற நிலை, என்னத்துக்கு நாங்க இருந்தேன்னு சொல்ற நிலை, அப்படியெல்லாம் வருது. என்ன செய்யுது? அந்த பகலில் பிறகு அம்புக்கு. சரியா? அப்ப நாங்க என்ன செய்யணும்? அதிகாலையில எழும்பி இந்த வசனங்களை சொல்லி ஆண்டவர்கிட்ட நாங்க செபிக்கிற போதும் அந்த வசனம் என்ன செய்யுது? இந்த நாள் முழுவதும் எங்களையும் எங்கள் சந்ததியையும் காத்துக்கொள்ளுது, தேசத்தையும் பாதுகாத்துக் கொள்றார். வேடனுடைய கண்ணிக்கு பாழாக்கும் கொள்ளை நோக்கி தேசத்தையும் பாதுகாத்துக் கொள்றார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உண்மைதான். கடந்த காலங்கள் எங்களுக்கு இந்த ஸ்ரீலங்காவில் நடந்த இந்த போர் இதுகளில் எனக்கு முன் வீட்டுக்காரர், பக்கத்து வீட்டுக்காரர், என்ற தெருக்களில் உள்ளவங்களை எல்லாரையுமே இந்தியன் ஆர்மி சுட்டான். நாங்கள் விடிய போய் பார்க்குறோம், எல்லாருமே என்ன செய்கிற கால்கை இல்லாதபடி, உடம்புகள் வீங்கினபடி, துப்பாக்கிச்சூடு. சரியா? ஆனால் நாங்கள் ஒரு சின்ன வீட்டுக்குள்ளே இருந்தோம். நாங்கள் யாழ்ப்பாணத்தில் பிரம்படியில் கொக்குவில்ல கொக்குவில்லாம் பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல 16,000 பேர் விழுந்தாங்க. எங்களோட சுத்தி வர பிரேதம். அந்த தெரு, அந்த கிராமத்திலேயே எல்லாம் பிரேதம்தான். ஆள் பிழைச்சி தப்புனதுன்றது சரியான அரிது. அதில் நாங்கள் மட்டும்தான் உயிரோட இருந்திருப்போம். என்னை கொஞ்சம் தள்ளி ஒரு 10 கிலோமீட்டரில் அப்படித்தான் தப்பியிருந்தாங்க. பட் எல்லாருமே இப்போ பின்னேரம் பார்த்து எல்லார்டையும் கதைச்சிட்டு போனாங்க. இரவு ஆமி சுற்றி வளைச்சிட்டான். காலையில் பார்க்கக்குள்ள அடுத்த நாள் காலையில் பார்க்கக்குள்ள எல்லாருமே சுட்டு போட்டான். எல்லாரையுமே சுட்டு எல்லாருமே செத்துட்டாங்க. ஸோ அப்போ பாருங்க, எங்களை என்ன செய்தார் ஆண்டவர்? எங்களை முன்குறிச்சிருந்தார். என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 16 பேரும் விழுந்தாலும் எங்களை அணுகாதபடி காத்து கொண்டார். ஆனால் எங்களோட வீட்டுக்கு சொல்றான். எங்களோட வீட்டுக்குள்ள இவர் இருந்தது, நான் மாமி இருக்கக்குள்ளையும் என்ன செய்கிறார்? அவருக்கு மட்டும்தான் வெடிப்பட்டது. ஆனால் எங்களை எல்லாம் என்னையும் மாமியையும் மகனையும் பாதுகாத்த. நாங்கள் ஒரு சேதம் இல்லை, ஒரு சின்ன காயம் இல்லை. ஆனால் சுட்டவன், எங்களோட வீட்டை எரிச்சவன், எரிக்கக்குள்ள ஓடுனாங்க. பாருங்க, இவ்வளோ சாட்சியுள்ள வசனத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எனக்கெண்டே எழுதி வச்சிருக்கிறார் முன்குறித்து. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று சொல்லி என்னை அணுகாதபடி என்னை மாமியும் பிள்ளையும் காப்பாற்றினார். அவருக்கு தேவை என்று சொல்லி முன்குறித்து இந்த நேரத்தில் அதை சாட்சியை நான் பார்க்குற போது எனக்கே ஒரு பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. எனக்கே ஒரு அதிசயமா இருக்குது. இப்படியெல்லாம் இருந்ததா? அப்போ நாங்கள் ரசிக்கப்படலை. இப்படியெல்லாம் இருக்குதா, இருந்ததா? இந்த வசனத்தின்படிதான் என்னை காப்பாற்றினார் என்று சொல்லி
உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்க ஒரு பலனை காண்பாய். அப்ப மற்றவங்க நான் துன்மார்க்கன்னு சொல்ல வரல. அப்ப மற்றவங்க எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. ஒரு நாள் இந்த பின்னேற ஈவினிங் இப்ப இந்த இத்தனை டைமுக்கு நாங்க தெருவுள்ள உள்ள எல்லாரையும் பார்க்குறோம். அடுத்த நாள் காலமா விடிய சாமத்துல விடிய எழும்பி எல்லாரும் பார்க்க போறது ஒரு தருமே இல்லை. சின்ன பிள்ளையில இருந்து பெரியாக்கள் முழுவதும் வெளியில ஓடி வந்தவங்க, வீட்டுக்குள்ள இருந்தவங்க, தெருக்கள் இருந்தவங்க, தெருக்கள் இருந்தவங்க போனவங்களெல்லாம் என்ன செய்யற சுட்டு போட்டு சேன் புழக்கால உலக்கி எலும்புகள் சதைகள் வேறையா கிடந்தது. அப்ப பாருங்க எங்களை மட்டும் அதுல இருந்து இவருக்கு மட்டும்தான் ஒரு ஆபத்து வந்தது. இவருக்கு வந்தோடனே சுட்ட உடனே நெத்தியில பட்டு அந்த இடத்துல அவர் செத்து போயிட்டார். மற்றதெல்லாம் ஆவியானவர் என்ன செய்யறார்? ஆவியானவர் என்ன செய்தார்? எங்களை காப்பாற்றினார். காப்பாற்றி இப்ப எங்களை சாட்சியா நிறுத்தி இருக்கிறார். என்ன சாட்சியா நிறுத்தி? இந்த வசனத்துக்கு சாட்சியா நிறுத்திக்க. இது உன் பக்கத்தில் 1000 பேர் வலதுபுறத்தில் 16 பேர் விழுந்தாலும் உன்னை அணுகாதுன்ற சாட்சியா என்ன வச்சிருக்கிறார். உங்களை போல ஆக்களுக்கு என்ன ஒரு சாட்சியா வச்சிருக்கிறார். ஆண்டவருக்கு தேவனுக்கு சாட்சியா வச்சிருக்கிறார். உண்மையிலேயே இப்பதான் அந்த வசனத்தை எடுத்து சேரப்போது எனக்கு பிரமிக்கத்தக்காத ஒரு எவ்வளவு நாளுக்கு அப்படி ஒரு ஞாபகம் வரல. எனக்கு அந்த ஞாபகத்தை ஆண்டவர் இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்தினார். ஆமேன், ஹல்லேலூயா. என்ன சொல்றேன்டா, சங்கீதம் 92 ஒவ்வொரு நாளும் படி, குடும்பத்துக்காக ஒவ்வொரு நாளும் அதை வடிவா தியானிச்சு ஒரு 10-15 நிமிஷம் அதுலயே ஒரு ஜெபம் இருக்கு. 1 to 16 மணி படிகள் அதுக்குள்ளேயே ஒரு ஜெபம் இருக்கு. அந்த ஜெபத்தை பிடிச்சாலே எங்களுக்கு எங்களோட குடும்பத்துக்கு பாதுகாப்பு, பொல்லாப்பு இல்லாதபடி, அவருடைய வழிகளில் இல்லாதபடி அவர் எங்களை என்ன செய்யறார்? நாங்க அவர் அறிஞ்சிருக்கிறபடினால் அவர் எங்களை என்ன செய்யறார்? உயர்ந்த இடத்துல எங்களை வைக்கிறார். அப்ப அதுல ஆசீர்வாதங்களும் இருக்குது. அவருக்கு மருத்துவ தார நாங்க கூப்பிடுறோம். இப்ப இந்த வசனத்தை நாங்க ஒவ்வொரு நாளும் தியானிக்கணும். ஒரு நாள் 1 நாள் இல்லை, எப்பயும் நினைக்கிற போது இல்லை, ஒவ்வொரு நாளும் நான் மார்க் வச்சு ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சிருக்கிறேன். கர்த்தர் அதால இந்த நாளிலே ஒரு அழிவு சமோசங்கள் சேதங்களுக்கெல்லாம் கர்த்தர் எங்களை காப்பாற்றி கொண்டு வந்தார். ஆமேன், ஹல்லேலூயா. இந்த நேரத்திலும் ஜெபத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். ஆவியானவரே, அப்பா மற்றதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சங்கீதம் 91 படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை சங்கமம் வானொலி இருந்த ஊழியன் சேர ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் ஆண்டவரே உன்னதமானவரே உம்முடைய மறைவில் மறைத்து கொள்ளுங்க. சர்வருடைய நிழலாய் அவங்களுக்கு இருங்கப்பா. நாங்க போற வார இடங்கள் எல்லாம் ஆண்டவரே கொடுங்காற்று வீசுகிற போதும் ஆண்டவரே எங்களுக்கு நிழலாய் இருங்கப்பா. ஆண்டவரே பொல்லாத வெயில் அரிக்கிற போதும் ஆண்டவரே எங்களோட வாழ்க்கையில நீங்க நிழலாய் இருங்கப்பா. ஆண்டவரே அப்பா, நாங்க எப்போதும் உம்மை நோக்கி இருக்கிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு அடைக்கலமா இருங்கப்பா, எங்களோட கோட்டையா இருங்கப்பா ஆண்டவரே. நாங்க நம்பி இருக்கிறவராய் ஆண்டு சொல்லி கொண்டிருக்கிறோம். நாங்க நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோட சந்ததியும் நம்பிக்கொண்டு இருக்குது ஆண்டவரே. ஆண்டவரே எங்களோட சந்ததியும் உமக்குள்ள வரணும் ஆண்டவரே. எங்களோட சந்தையில் ஒரு பிள்ளைகள் கூட விடாதபடி எல்லாரும் உண்மையே துதிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய செட்டைக்குள்ள இருக்கணுமப்பா ஆண்டவரே. உம்முடைய நிழலுக்குள்ள மூடி மறைக்கப்பட்டு இருக்கணுமப்பா. அவர்களுக்கு நீர் அடைக்கலும் கோட்டையுமா இருக்க வேண்டும் என்று சொல்லியப்பா உம்முடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்துல நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, உங்களோட சிறகுகளால் எங்களை மூடுங்க. செட்டையில் எங்களை அடைக்கலமா வைத்துக்கொள்ளுங்கப்பா. உங்களோட சத்தியம் ஆண்டவரே, உங்களுடைய பரிசயம் எங்களுக்கு கேடவுமாய் ஆண்டவரை இருந்தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய சத்தியத்துக்குள்ள மூடிக்கொள்ளுங்க. சத்ருவானவன் வந்து எங்களை தொடாதபடி எங்களுக்கு கேடகமா இருங்க. எங்களுக்கு பரிசையா இருங்க ஆண்டவரே. இரவில் உண்டாகும் பயங்கரங்களுக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கு எப்போதும் எங்களையும் எங்கள் சந்ததியையும் ஆண்டவரே பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேசத்தாரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எங்களோட சொந்தங்கள் உற்றார் உறவினர் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்க டேடியப்பா. பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் எங்களை பயப்படாதபடி திகில்கள் எங்களை அணுகாதபடி காத்துக் கொள்ளுங்கப்பா. காத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. அப்பா, நாங்க இதுகளை வசனங்களை தியானிக்கிற போதும் அந்த வசனங்கள் எங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லியப்பா உம்முடைய சமுத்திரங்களை செபிக்கிறோம் ஐயா. எங்களோட பக்கத்தில் 1000 பேரும் ஆண்டவரே, எங்கள் வலதுபுறத்தில் 16,000 பேரும் விழுந்தாலும் எங்களை அணுகாதபடி காத்த தேவன் எங்கட சந்ததிகளையும் காத்துக்கொள்ளுங்க. எங்கட சந்ததிகளையும் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, எங்கட சந்ததியில் பாதுகாக்கப்பட வேணுமப்பா உமக்குள்ள ஆண்டவரே. கைவிட்டுறாதீங்கப்பா ஆண்டவரே, மறந்துடாதீங்கப்பா அவர்களை ஆண்டவரே. இந்த நேரத்தில் இவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோமப்பா ஆண்டவரே. உம்முடைய செட்டைக்குள்ள வந்து ஆண்டவர் அடைக்கலமா இருந்துரோணுமப்பா. பரிசுத்தப்படுத்திருங்கப்பா அவர்களெல்லாம். பரிசுத்த ரத்த கோட்டைக்குள்ள மூடிக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. ஆவியானவரே மூடிக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. மூடிக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. ஆவியானவரே,
இந்த நேரத்தில் ஆண்டவரே வியாதியா படுக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஓடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவீங்க ஆண்டவரே. யாரெல்லாம் வியாதியா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அவர்களெல்லாம் நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. ஆவியானவரே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பாதுகாத்துக் கொள்ளுங்க. உம்முடைய செட்டக்ல மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய பிரசனத்துல மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய வல்லமையில மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசையும் கடத்தினால மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. கத்தர் ஆண்டவரே, கத்தருடைய ஆண்டவரே வார்த்தை தானப்பா. வார்த்தையை சொல்லி கரத்தினாலே கிரிய செய்கிற தேவனுடைய ஆண்டவரே அப்பா, உங்களோட தாபரத்துக்குள்ள தங்கி தரித்திருந்து என் தேவனுக்கு ஆராதனை செய்து தேவனுக்கு துதி சேர சந்ததிகளாய் மாற்றி வைக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. கத்தர் மேலானவர், கத்தர் மேலானவர் ஆண்டவரே. கத்தர் கிருபையானவர் அப்பா ஆண்டவரே. அப்பா மக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் ஐயா. நீர் எல் செடாய் ஆண்டவரே, எல் செடாய் ஆண்டவரே. அப்பா உமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரக்கங்களுக்கு ஆண்டவரே அப்பா முடிவே இல்லை ஆண்டவரே, முடிவே இல்லையப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே எங்களை மறந்துடாதீங்கப்பா, எங்களை மறந்துடாதீங்கப்பா. எங்களை ஆண்டவரே அணைத்துக் கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே இந்த நாட்கள் முழுவதும் ஆண்டவரே ஹalleluya ஆண்டவரே இருக்கட்டும் அப்பா என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இருக்கட்டும் அப்பா உம்முடைய ஆண்டவரே கிருபை இருக்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே ஆண்டவரை மட்டுமாக எங்களோடு இருந்தீர் ஐயா. இனிமேலும் இருக்கும்படியாக, இனிமேலும் இருக்கும்படியாக உம்முடைய திருக்கரத்தில் எங்களை எல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியக்காரரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஊழியக்காரரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. அப்பா ஊழியத்துக்கு போனவர்கள் ஆண்டவரே பாதுகாக்கப்பட வேணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே ஊழியத்தில் வல்லமையா எடுத்து பயன்படுத்த வேணும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உம்முடைய கிருபையால் எங்களை வழி நடத்துங்க. ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளையும் இந்த இடத்துல என்னென்ன விண்ணப்பங்களை வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய விண்ணப்பம் ஆண்டவரே, உம்முடைய விண்ணப்பத்தின்படி ஆண்டவரை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நாங்கள் விண்ணப்பத்தை வச்சுட்டு போகிறோம், ஆனால் நீர் தான் பதில் தருகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. கற்பத்தின் கனிகளுக்கு ஆண்டவரே, கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரேப்பா. கற்பத்தின் கனிகள் ஆசீர்வதிங்க ஆண்டவரேப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரேப்பா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. கற்பத்தின் கனி ஆசீர்வாதம் அந்த குடும்பங்களை கட்டுங்க. எத்தனையோ குடும்பங்கள் பிரிகிற நிலையில இருக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் பிரிகிற நிலையில இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. அப்பா பிரியாதபடி கற்பத்தின் கனியை கொடுத்து அந்த குடும்பங்களை கட்டி ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தூய ஆவியானவரே நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அப்பா வேலை இல்லாதவர்கள் வேலையில கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வேலையில கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. படிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நல்ல படிப்புல ஞானத்தை கொடுங்க. தேவ கிருபை அவர்களை நடத்தட்டும் அப்பா. உமக்கு என்று வாழ்ற பரிசுத்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவர்களை நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா, ஆவியானவரே அப்பா. அந்த ஆண்டவரே இந்த கொலசிப்படுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் என் தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. அப்பா உங்களோட பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா. ஹalleluya, ஹalleluya ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அவர்கள் இருக்கிற ஸ்கூல்களுக்கும் ஒரு ஆண்டவரே நல்ல பேர் எடுத்து கொடுக்கணும். தாய் தப்பனுக்கும் ஆண்டவரே அவர்கள் நல்ல பேரா இருக்கணும் ஆண்டவரே. அவர்கள் தலைகளை உயர்த்துவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்கப்பா, உயர்த்துங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஹalleluya ஆண்டவரே. அப்பா அதே போல தகப்பனே ஆண்டவரே. ஆவியானவரே அப்பா வீடு வாங்க இருக்கிறவர்களுக்கு வீட்டை கொடுத்து ஆசீர்வதிங்க. அதுக்கான தேவையான பணங்களை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாகனம் என்றவர்களுக்கு வாகனத்தை கொடுங்க ஆண்டவரே. திருமணத்துக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆண்டவரே திருமணத்தை கற்று கொடுங்க ஆண்டவரே. திருமண வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே.
ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோமே சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவர், துதிக்கிறோம் ஆண்டவர். உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆசீர்வதிங்கப்பா. அது மாத்திரமே இந்த கடன்கள் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஆண்டவரே அப்பா, இந்த கடன்கள் இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையில பிள்ளைய வாழ்க்கையில ஆண்டவரே கடன்களை ஆண்டவரை மாற்றி போடுங்க. கடன்கள் இல்லாதபடி செய்யுங்க ஆண்டவரே, கடன்கள் இல்லாதபடி செய்யுங்க. நீயும் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி ஆண்டவரை ஆசீர்வதிங்கப்பா ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எப்போதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை தேடி வருகிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளணும் ஆண்டவரே அப்பா. ஆவியானவரே பின்மாற்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள வாழ்க்கையிலும் பின்மாற்றத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க, பின்மாற்றத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே, பின்மாற்றத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. ஆவியானவரே அப்பா துதிக்கிறோமே ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா, நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களோட கிருபை விளங்கட்டும் ஆண்டவரே அப்பா, பிள்ளைகள் மேல கிருபை விளங்கட்டும் என்று சொல்லி அப்பா ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா ஆண்டவரே. அநேக ஜெபக்காரர் உலகம் முழுவதும் இல்லம்படி இலங்கை தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன், கனடா தேசத்தை ஒப்பு கொடுக்கிறேன், லண்டன் தேசத்துடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா ஆண்டவரே. அரபு நாடுகளை ஒப்பு கொடுக்கிறேன், இந்தியா தேசத்தை ஒப்பு கொடுத்து உடைய சமூகத்தில் செபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய கிருபை விளங்கட்டும் ஆண்டவரே. அந்த இடத்துல ரட்சிப்பின் கிருபை இறங்கட்டும் ஐயா, ரட்சிப்பின் ஆண்டவரே ஆசீர்வாதம் இறங்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆவியானவரே நீர் மேன்மைப்படுவீராக, நீர் மேன்மைப்படுவீராக என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக எல்லா உலகம் முழுவதும். 5 காயங்களுக்குள்ளே ஆண்டவரே 5 கண்டைகளை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. விமான விபத்துகள் ஆண்டவரே அப்பா, தரைமார்க்கமாய் தண்ணீர் மார்க்கமாய் போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு ஆக்சிடென்ட்கள் ஆண்டவரே ஒவ்வொரு இன்சிடென்ட்களை இருந்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஆண்டவரே அப்பா. வீடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி ஜனங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்களோட சொந்தங்கள் சந்ததியாரை பாதுகாத்து கொள்ளுங்க. பிரயாணம் போறவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஒரு நாட்டை விட்டு அடுத்த நாட்டுக்கு போறவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. பிரயாணங்களை வாய்க்க செய்யுங்க, பிரயாணங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்களே, ஆசீர்வதிக்கும்படியாக உடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவர் தம்மை ஜெபத்தை கண்டபடினாலே துதி கன மகிமை யாவும் செலுத்தி செபிக்கிறேன், ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், பரிசுத்தரே உமக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜெஸ்லியா குடும்பங்களை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே யாருக்கு பலவீனமா இருக்கிறவர்களோ பலவான்களை மாற்றுங்க ஆண்டவரே. பலத்தை கொடுங்க, உங்களோட தேவ கிருபையை கொடுங்க ஆண்டவரே. உங்களோட தேவ சித்தத்துக்குள்ள நடத்துங்க ஆண்டவரே அப்பா. நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே சோபலத்தை கொடுத்து இந்த ஊழியங்கள் எடுத்து ஞானத்தை கொடுங்க. சோர்வு இல்லாதபடி அசதிகள் இல்லாதபடி ஆண்டவரே சத்ருவானோட திட்டங்கள் ஆண்டவரே முறிக்கப்பட்டு ஆண்டவரே ஜெஸ்லியா மேல வைத்த திட்டங்களும் சந்ததி மேல வைத்த திட்டங்களை நிறைவேற்றி கொடுப்பீராக. இந்த தரிசனங்கள் நிறைவேற்றப்படட்டும். இதுல ஊழியத்துக்கு வர ஒவ்வொருவரும் பரிசுத்த வஸ்திரத்தை தரத்தை கொண்டு வரட்டும், தேவ பயத்தோடு வரட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறேன். இனி வரப்புற மகளுடைய கரத்திலே ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். மகளையும் வைராக்கியம் எடுத்து பயன்படுத்துங்க. குடும்பங்கள் பிள்ளைகள் சந்தையில் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஆசீர்வதி செபிக்கிறேன் ஆண்டவரை. கிருபை ஆண்டவரை பெறகட்டும். மேலானவராயிருந்து மேலான காரியங்களை செய்யும்படியாக துதிகன மகிமையாவும் செலுத்தி செபிக்கிறேன், ஜெபம் கட்டி நிற்கிறேன் ஜீவனுடைய நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. ஜெஸ்லியா பிரைஸ் லார்ட் கேக்குதா? பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. ஆவியானவரே துதிக்கிறோமே சோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. கிருபியானவர் அப்பா, மகிமையானவர் அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாள் முழுவதும் உடைய ஊழியங்களை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே, நமஸ்காரம் தேவனே, நமஸ்காரமே. மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை உடைத்தவரே நமஸ்காரமே, மலர்களை படைத்தவரே நமஸ்காரமே, மலைகளை உடைத்தவரே
நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே புயல் காற்றை தடுத்தவரே நமஸ்காரமே போர்படை அமைத்தவரே நமஸ்காரமே புயல் காற்றை தடுத்தவரே நமஸ்காரமே போர்படை அமைத்தவரே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே எரிகோவை இடித்தவரே நமஸ்காரமே எகிப்தை வென்றவரே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே வெற்றியை தருபவர் நமஸ்காரமே பற்றியே பிடிப்பவரே நமஸ்காரமே வெற்றியை தருபவரே நமஸ்காரமே பற்றியே எறிபவரே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களோட அன்பு கிருபை மேலானது. நன்றி செலுத்துகிறோம். பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா, வந்துட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எனக்குள் இருப்பவரே நமஸ்காரமே யெகோவா தெய்வமே நமஸ்காரமே எனக்குள் இருப்பவரே நமஸ்காரமே யெகோவா தெய்வமே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே எலியாவை எடுத்தவரே நமஸ்காரமே எலிசாவை கொடுத்தவரே நமஸ்காரமே எலியாவை கொடுத்தவரே நமஸ்காரமே எலியாவை எடுத்தவரே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே குருடர்களை தொட்டவரே நமஸ்காரமே வியாதியை நீக்கினவர் நமஸ்காரமே குருடரை தொட்டவரே நமஸ்காரமே வியாதியை நீக்கினீரே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே நமஸ்காரம் தேவனே நமஸ்காரமே. ஆமென். அல்லேலூயா. ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்தி ஆண்டவரே மக்கள் நன்றி செலுத்தி துதி கனமையாவும் செலுத்தி ஜெபிக்கிறேன். ஜெபம் கேட்டு நிற்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. பிரைஸ் லார்ட் ஜெஸ்லியா. ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜெபித்து ஆசீர்வதித்திருக்கிறீர்கள். ஒருவருக்காக ஜெபித்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்கள் உள்ளங்களையும் உள்ளந்தீரையும் ஆராய்ந்து அறிகிற தேவன் உங்களை காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்திய உங்களை கர்த்தர் தந்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்வாதாய்க்கும் எடுத்து வந்து வழிநடத்த உங்களை பரிசுத்தாவியானவர் வழிநடத்தினார். உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களை இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சௌரி மேரி ராஜேந்திரன் அவர்கள் லண்டன் யூகேயிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கூடாக துதிகளுக்கூடாக பாடல்களுக்கூடாக வேத வார்த்தைகளுக்கூடாக வேத வாசிப்புக்கூடாக வழிநடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.